என்னோட 0 பட்ஜெட் மினி கார்டன் செட்டப்பை தான் பார்க்க போகிறோம். ₹1 கூட நான் இதுக்காக செலவு பண்ணலை. இந்த மினி கார்டனை செட் பண்ணுறதுக்கு நான் எந்த பொருளுமே புதுசாக வாங்கலை. வேஸ்ட்டாக தூக்கி போடுற திங்ஸை வச்சு தான் இந்த கார்டனை செட் பண்ணியிருக்கேன். இது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படியே வீடியோ எடுத்தப்ப இந்த சவுண்டையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஒரு மாதிரி நேச்சுரலாக குருவி கத்துறது அது மாதிரி இருந்ததுனால அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி செடியெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து தானே வாங்கியிருப்பீங்க, அப்புறம் எப்படி இதை 0 பட்ஜெட்னு சொல்கிறீங்கன்னா அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய கார்டன்லாம் இல்லை, குட்டியாக இருக்கிற இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன். இதோட ஓவர்வியூ ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். சைடில் இது மாதிரி விண்டோஸ் மாதிரி இருக்கும், அங்கே கொஞ்சம் செடி வச்சுருப்பேன். ஆட்டுக்கள் வந்து எங்கள் வீட்டில் அவ்வளோவா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மேலேயே செடி இருக்கும், அதை யூஸ் பண்ணுறப்ப வேணால் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுக்குவாங்க. இந்த குட்டி ஸ்பேஸ்குள்ளார தான் என்னோட மினி கார்டன் இருக்குது. சரி வாங்க எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ கம்மியாக வச்சுக்கிட்டு இது பேர் மினி கார்டனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு இது குட்டி கார்டன் தான். இருக்கிற ஸ்பேஸில் எனக்கு பிடிச்ச 2 செடியை வளர்த்தா கூட அது ஒரு அழகான கார்டன் தான். ஃபஸ்ட்டு இந்த காம்பவுண்டில் இருக்க செடிகளை பார்த்துடலாம். 3 இதில் வந்து டேபிள் ரோஸ் இருக்கும், ஒரே ஒரு இதில் மட்டும் வந்து பர்பிள் பிளான்ட் வச்சுருப்பேன். அது பேர் பர்பிள் பிளான்ட்டான்னு தெரில, ஆனால் நானும் ஷிக்ஸும் அதுக்கு வச்ச பேர் பர்பிள் பிளான்ட். ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸ் இருக்கிற பாத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பாத்திரம்னு சொல்லிட்டு. இட்லி பாத்திரம் தான். அதில் குட்டியாக ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. எப்படியும் அதை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது, இடைக்கி தான் போடுவோம். அதுக்கு பதிலாக நான் அதில் வந்து டேபிள் ரோஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த டேபிள் ரோஸ்லாம் எங்கேருந்து வாங்கினதுன்னா அங்கங்கே ஏதாச்சும் வந்து ஃபங்க்ஷனுக்கு போவோம், யாராச்சும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம், அங்கே இருக்கும் இல்லையா டேபிள் ரோஸ்லாம் வந்து குட்டியாக கிள்ளியாந்து வச்சாலே வந்து போதும், அது சூப்பராக வந்து வளர ஆரம்பிச்சிரும். ஒரே ஒரு தான் கிள்ளி வச்சா கூட நல்லா வளரும். ஸோ அது மாதிரி வந்து கலெக்ட் பண்ண டேபிள் ரோஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவ்வளோ பெருசாக வந்து ஆயிடுச்சு. அதை வந்து நாங்கள் கட் பண்ணி ரீபார்ட் பண்ணி ஒரு 3 பாட்டில் வந்து போட்டு வச்சிருக்கோம். அப்பப்போ கிடைக்கிற கலர்ஸை அதில் ஊனி வச்சுட்டு அதுலேருந்து வர்றதை கட் பண்ணி ரீபார்ட் பண்ணாலே உங்களால் நிறைய பார்ட்ஸில் வந்து ஊன முடியும். உண்மையை சொன்னால் இந்த செடியுமே நான் வாங்கி வச்சதில்ல. ரிலேட்டிவ் வீட்டில் அது மாதிரி வந்து பார்த்து பிச்சுட்டு வருது, ரோட் சைடில் இருந்தால் வந்து பிச்சுட்டு வருது, ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வருது, வீட்டிலே இருக்க மிளகா சீடை வச்சு வளர்த்தது, அது மாதிரி தான் இந்த செடிங்கெல்லாம் வந்து இருக்கும். எதுவுமே நான் இதுவரையும் வாங்கினதில்லை. மீதி 2 பாத்திரமுமே வந்து ஓட்டையானது தான். அதுக்கப்புறம் இந்த குட்டி வாளி அதுவுமே வந்து கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து இந்த பர்பிள் பிளான்ட்டை வந்து வச்சாச்சு. இதில் அழகாக குட்டியாக ஒரு பர்பிள் பூ வந்து பூக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் தூக்கி போடணுன்னு நினைக்கிற பாத்திரம், பேஸ்கெட்டு எல்லாத்துலேயுமே வந்து செடி வைக்கலாம். போதுமான அளவு நீங்கள் செடி வச்சதுக்கப்புறம் மீதி இருக்க பாத்திரத்தை வந்து நீங்கள் இறக்கி போட்டுக்கலாம். பிளான்ட் வளர்க்கணுன்னா அதுக்குன்னு ஒரு பாட் வாங்கி வளர்க்கணும்னு இல்லை, இது மாதிரி வேஸ்ட்டாக இருக்க திங்ஸில் கூட வளர்க்கலாம். நீங்கள் வளருமான்னு டவுட் ஆகுனீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரூஃபே கண் முன்னாடி வந்து இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோன்னா மண் சட்டி, இதுவுமே வந்து அப்பப்போ உடஞ்சது தான். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்குலாம் மண் சட்டி வாங்குவாங்க, அதில் வந்து உடஞ்சது. ப்ளஸ் வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண மண் சட்டியெல்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கிடந்துச்சு, பானை அது மாதிரிலாம் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து செடி வச்சுருக்கேன். என்ன பாட் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இது பிளான்ட் வைக்கிற பாட்டு தானேன்னு கேட்டால் இது நாங்கள் வாங்கலை, ரோட் ஓரத்தில் வந்து கிடந்துச்சு, யாரும் தூக்கி போட்டிருந்தாங்க போல இருக்குது, அதில் எடுத்தாந்து வந்து பிளான்ட் வச்சாச்சு. மணி பிளான்ட் வைக்கிறதுக்குனே அது செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குட்டி பெயிண்ட் டப்பா இதுலேயுமே வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இந்த 2 பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அழகாக குட்டியாக வந்து இருக்கும். மணி பிளான்ட் இதில் சூப்பராக கொடி மாதிரி வளர்ந்துருந்துச்சு. என்னோட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் இப்போதைக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் வந்து வெறும் பரண்டை மட்டும் வந்து அதில் ஊனி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக வளருது. இருக்கிற ஸ்பேஸில் பாட்டில் இப்படி குட்டி குட்டி பிளான்ட் வச்சது தான். இப்போ இருக்க ஒரே பிரச்சனை, ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதை கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வளரலங்கிற கவலையே இல்லை. இன்னொரு ஐடியாவும் நான் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரத்துலலாம் வைக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி லைன் டேட்ஸ் வந்து நாங்கள் நிறைய வந்து வாங்குவோம். அந்த இதோட பேக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்டிஃபாக அது மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் போட்டு அதில் மண்ணை ஃபில் பண்ணி தக்காளி செடி வந்து ஊனி வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி செடி வந்து லைட்டாக வாடி போயிருக்காங்க, அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. மணி பிளான்ட் வந்து நம்ம கட் பண்ணி கொஞ்சம் ஊன்னதில் வந்து சிலது பழச்சிக்கிச்சு, சிலது கருகி போச்சு. இது மாதிரி அது செத்து போகிறப்ப தான் லைட்டாக நம்மளுக்கு கடுப்பாகும். அடுத்தது இந்த டப்பு வந்து அதுவுமே வந்து சின்னதாக உடைய ஆரம்பிச்சிருச்சு சைடெல்லாம். அதில் வந்து ஷிக்ஸ் கொடுத்த இந்த பிளான்ட்டை வந்து வச்சுருக்கோம். இதுவுமே டேபிள் ரோஸில் ஒரு டைப் தான். அப்படியே இந்த சைடு இந்த வாளியில் பார்த்தோன்னா புதினா அப்படியே கொத்து கொத்தாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், 1 2 இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ஆச்சோ தெரியல, கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிருச்சு. 2 நாளைக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு. என்னோட பழைய ஷார்ட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இப்போ திருப்பி புதினா வாங்கிட்டு வரப்போ அந்த குச்சி வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சு அதில் ரூட் வந்து டெவலப் ஆன ஒட்டி திருப்பி நான் மண்ணில் ஊனுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாட் பாக்ஸ், அதுவுமே வந்து உடஞ்சிட்டதுனால அதுலேயுமே வந்து செடி தான் வச்சுருப்பேன். நான் சொன்னேன் இல்லையா ரீபார்ட் பண்ணுவேன். இப்போ ஷிக்ஸ் கொடுத்த பிளான்ட்டையுமே வந்து அதில் கொஞ்சம் கட் பண்ணி டேபிள் ரோஸ்மே அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னுமே தான் அது வளரும். இதே இந்த சைடு வந்தோன்னா என்னோட மிளகா செடி இருக்குது. இதுதான் நான் வளர்த்ததுலேயே பெரிய செடின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து குட்டி மிளகா செடியை பார்த்துடலாம். இது வந்து லைன் டேட்ஸில் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த மிளகாவாக காய்ச்சி தொங்குதில் இவ்வளோ பெரிய செடியை எதில் வச்சுருக்கேன்னா ஒரு அமேசான் பேக்கில் தான் வச்சுருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அது ஒரு அமேசான் பேக், காமிக்கிறேன் பாருங்கள். அமேசான் பேக் நம்ம தூக்கி போடுறது தானே, அதுக்கு கீழேயும் வந்து ட்ரைனேஜ்க்காக குட்டி குட்டி வந்து ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதை ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணி இந்த செடி வச்சது தான். எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ காய் அதில் வச்சுருக்குன்னு பாருங்கள். நான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணது இந்த செடிக்கு தான். இதை எங்கள்
வீட்டில் இருந்த காஞ்ச மிளகாயில் இருந்த சீடை அப்படியே எடுத்து போட்டு வச்சது தான். இதை எப்படி பிளான் பண்ணேன்னு கூட நான் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் அமேசான் பேக்கில் எப்படி பிளான் பண்ணுறேன்ட்டு. அப்போ எத்தனோண்டா இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ காய் வந்து இது கொடுத்துருச்சு. நான் அதை ஊன்றப்ப வந்து நான் போட்ட மிளகாய்க்கு ஒரு மிளகாய் அதில் காய்ச்சா போதும்னு சொல்லிட்டு நினச்சேன். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் வந்து இது அதிகமாகவே வந்து எனக்கு மிளகாய் வந்து தந்துருச்சு. மிளகா காய்க்காதான்னு நினச்சேன் எனக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ மிளகா வந்து காய்ச்சிருக்குன்னு. கூடவே நிறைய பூவும் வச்சுருக்கு. இவ்வளோண்டு தானே மிளகா இருக்குது, இது பேர் வந்து இவ்வளோ மிளகான்னு சொல்கிறீங்களே, எங்கள் வீட்டு கார்டன்லலாம் எவ்வளோ இருக்கும் தெரியுமான்னு நீங்கள் நினச்சா, நான் வச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ மிளகா வந்து காய்ச்சி நான் பார்க்குறேன். அதனால எனக்கு இது ரொம்ப அதிகமாக தெரியுது. பெரிய கார்டன்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப வந்து சின்ன விஷயமாக தான் தெரியும். இது மாதிரி நம்மளே ஒரு செடி வச்சு அது வளர்றதை நம்ம கண்ணால் பார்த்து இது மாதிரி காய் வைக்கிறப்ப தான் அதோட பெரிய ஹாப்பினஸ்ஸே வந்து தெரியும் நம்மளுக்கு. அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீல். இது லைட்டாக அப்படியே மேலே போக போக சாஞ்சிக்கிட்டே போணுச்சு. அதை வந்து இந்த டியூப் மாதிரி இருக்கிறதுல வந்து கயிறு வச்சு நேராக வந்து கட்டி வச்சுருக்கோம். இன்னுமே மேலே வந்து ஹைட் ஆகிட்டே போகுது. இன்னொரு அமேசான் பேக்லேயுமே வந்து நாங்கள் பிளான்ட் வச்சுருந்தோம். அது கொஞ்சம் டேமேஜாக இருந்ததுனால அதை எடுத்து மண்ணில் ஊனி வச்சுருக்கோம். இந்த அமேசான் பேக் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அதுலேருந்து மட்டும் எடுத்து தனியாக அதை மண்ணில் வந்து ஊனி வச்சாச்சு. இப்போ இதோட ஹைட்டை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட ஹைட்டை விட பெருசாக இருக்கும் இந்த மிளகா செடி. ஒரு அமேசான் பேக்கில் இவ்வளோ சூப்பராக வந்து வளருமான்னு எனக்கே இப்போ தான் வந்து தெரியும். அந்த அமேசான் பேக்கை நான் வந்து பிளான்ட் ஊன்றதுக்கு எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இன்னும் அமேசான் பேக் நிறைய கிடந்துச்சு, அதெல்லாம் எங்கே போணுச்சுனே தெரில. அதெல்லாம் கிடச்சிச்சின்னா இன்னும் நிறைய செடி வந்து ஊனிடலாம். நம்ம தேடுறப்ப தான் அதெல்லாம் கிடைக்காது. இப்போ மிளகா செடியெல்லாம் பார்த்தாச்சா, திருப்பி இந்த சைடு வந்தோன்னா அந்த சொன்னிலே குட்டி குட்டி பானை இருந்துச்சு. நான் அதுலேயுமே டேபிள் ரோஸ் பரண்டை ஊனி வச்சுருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ், அது ஒரு ஃபுட் கண்டெய்னர், அதுலேயுமே டேபிள் ரோஸ் ஊனி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு வந்து காளான் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து டேபிள் ரோஸ் தான் ஊனி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஷிக்ஸ் கொடுத்து அந்த டேபிள் ரோஸ் வெரைட்டி பிளான்ட் அதையுமே ஊனி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒன்று நல்லா வந்து இப்போ நிறைய பிரான்ச்சஸ் விட்டு வந்திருக்கு பாருங்கள். டேபிள் ரோஸ் மட்டும் நீங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சாலே சூப்பராக வரும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மட்டும் வந்து இருக்கணும். நான் எங்கள் வீட்டு திண்ணையில் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி இந்த டேபிள் ரோஸை கட் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்கேன். இந்த கோழி பிச்சு பிச்சு போட்டு அது வளரவே வந்து மாட்டிது. திண்ணையில் வச்சு அப்படியே வர்றப்பே அழகாக பூ பூத்து அழகாக இருக்கும்னு பார்த்தேன். பட் இந்த கோழி தான் வந்து விட மாட்டேது. இந்த மணி பிளான்ட்டை கொஞ்சம் கட் பண்ணி வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இதில் ரூட் வந்து விடுறதுக்காக. அப்போ மண் வந்து எங்கேருந்து வாங்குவீங்க, எந்த மண்ணில் வந்து அதை நட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், மண் வந்து குப்பை மண் தான். எங்கள் வீட்டில் தூக்கி போடுற வேஸ்டேஜ் எல்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு இடத்துல வந்து போட்டு வைக்கும்போது அது ஒரு மாதிரி வேஸ்டேஜ் சாயிலாக வந்து மாறிடும். அதுவே இதுக்கு ஒரு குட் ஃபெர்டிலைசர் தான். நான் இதுவரையும் இதுக்கு எந்த ஃபெர்டிலைசர்ஸும் போட்டதில்லை. இது நல்லா வளருதுங்கிறதுக்காக மேபி அது போட்டால் இன்னும் நல்லா கூட வளரலாம். பட் எனக்கு இது போதும். இதுதான் என்னோட 0 பட்ஜெட் மினி கார்டன் செட்டப். இதுலேருந்து உங்களுக்கு நான் எதுவுமே இல்லை செலவு பண்ணலைன்னு தெரிஞ்சிருக்கும். மணி பிளான்ட் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து எடுத்து தந்தது. இந்த டேபிள் ரோஸ் மற்ற செடியெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி தந்தது. மிளகா செடி தக்காளி செடி வந்து நானே வீட்டில் இருக்க சீட்ஸை வச்சு வளர வச்சது. இதுதான் என்னோட அழகான 0 பட்ஜெட் மினி கார்டன் செட்டப். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.